பார்த்தசாரதி பணிந்த முந்தனை ஆசையுடனே அடித்தோம் கோள்களை. பார்த்தசாரதி பணிந்த முந்தனை ஆசையுடனே அடித்தோம் கோள்களை. சரி பப்ப பரம மம்ம மத பகாம சரி 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 காம பாம சரி சனி சனி சரி காம பாம சரி சனி சனி வாசுதேவனே ரங்கநாதனே சுப்ரதாரியாம் ரங்கநாதனே. சரி பப்ப பரம மம்ம மத பகாம சரி 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 காம பாம சரி சனி சனி பண்டரிநாதா கோகுல கிருஷ்ணா லீலைகள் புரியும் மோகன கிருஷ்ணா. பண்டரிநாதா கோகுல கிருஷ்ணா லீலைகள் புரியும் மோகன கிருஷ்ணா. சரி பப்ப பரம மம்ம மத பகாம சரி 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 காம பாம சரி சனி சனி அச்சுத கிருஷ்ணா பாலநந்தனே ராதிக ஷ்யாமா மதுர நந்தனே. அச்சுத கிருஷ்ணா பாலநந்தனே ராதிக ஷ்யாமா மதுர நந்தனே. சரி பப்ப பரம மம்ம மத பகாம சரி 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 காம பாம சரி சனி சனி பார்த்தசாரதி பணிந்த முந்தனை ஆசையுடனே அடித்தோம் கோள்களை. ஆசையுடனே அடித்தோம் கோள்களை. அனைவருக்கும் ஹரி ஓம். ஒரு கதை கேட்கலாமா? குஜராத்தில் போகாப்பூர் என்று ஒரு நகரம். அதை மான்சிங் என்ற நீதிநெறி தவறாத ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அங்கு பன்ஹாஜி ராஜபுத்திரர் என்ற ஒரு ஹரிபக்தர் இருந்தார். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அரசரே தம் நண்பராயினும் எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்காதவர் பன்ஹாஜி. இருவரும் ஸ்ரீ ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்காலங்களில் புராண நாடகங்கள், பஜனை, சுவாமி ஊர்வலம் போன்றவற்றில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். ஊரெங்கும் பக்தி பெயர் செழித்து இருந்தது. அன்றைக்கு தீபாவளி. கோயில்களிலும் வீதிகளிலும் வீடுகளிலும் எங்கும் நட்சத்திரங்கள் தரையிறங்கியது போல் தீபங்கள் ஜொலித்தன. கோயிலில் பன்ஹாஜி மனமுருகி பஜனை பாட அரசர் கைத்தட்டி ஆனந்தமாக அலைத்திருந்தார். திடீரென பன்ஹாஜி ஆ ஆ என்று அலறிக்கொண்டே அவரது வேஷ்டியை கசக்கி விட்டுக் கொண்டார். கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. பூஜையின் போது என்ன இது என்று நினைத்த அரசர், என்ன ஆயிற்று பன்ஹாஜி என்றார் கோபத்தை பொறுத்து கொண்டு. அதுவா அரசே, துவாரகையில் பூஜையின் போது தீபாராதனையின் பகவான் மீது
பீதாம்பரத்தில் தவறுதலாக நெருப்பப்பட்டு விட்டது. அதுதான் தட்டிவிட்டேன், இப்பொழுது அணைந்து விட்டது என்றார். என்ன வேடிக்கை! இவர் மானசீகமாக துவாரகையில் பூஜையில் இருந்தாராம், நெருப்பு சிதறியதாம், அணைத்து விட்டாராம். நானும் தான் பகவானிடம் ஐக்கியமாகியிருந்தேன். மக்களின் கவனத்தை ஈர்க்க இப்படியுமா நாடகம் ஆடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார் அரசர். பூஜை முடிந்ததும், இன்று கிருஷ்ணர் என்ன வஸ்திரம் அணிந்திருந்தார் என்று கேட்டதும் பன்ஹாஜி சிறிதும் யோசிக்காமல் பச்சைப்பட்டு என்றார். அரசரும் ஏதும் பேசாமல் அரண்மனை வந்ததும் தன் நண்பன் துவாரகாபுரி அரசனுக்கு ஒரு அவசர வினா. தீபாவளி எப்படி கழிந்தது, அங்கு கோயிலில் ஏதேனும் விசேஷமா என எழுதி அனுப்பினார். விரைவில் பதில் கடிதமும் வந்தது. ஆர்வத்தோடு அரசர் அதை படிக்கிறார். நல விசாரிப்புகளுக்கு பின் தீபாவளி அன்று லட்சதீப திருவிழா நடந்தது. ஆனால் கோயிலில்தான் பூஜையின் போது அர்ச்சகரின் கவனக்குறைவால் பகவானின் பச்சை வண்ண பனாரஸ் பட்டின் மீது கற்பூரம் சிதறி விழுந்து நெருப்புப்பட்டு விட்டது. ஆனால் என்ன ஆச்சரியம், நாங்கள் பதறிக்கொண்டிருந்த போதே தானாகவே நெருப்பணைந்து விட்டது. பின் அனைவரும் நிம்மதியாக தரிசனம் செய்தோம் என்று இருந்தது. மான்சிங் திடுக்கிட்டார். பன்ஹாஜியை நாம் மிகவும் குறைவாகவும் தவறாகவும் மதிப்பிட்டு விட்டோமே என்று நொந்து கொண்டார். உடனே அவரிடம் சென்று நடந்ததை கூறி மனதார மன்னிப்பு கோருகிறார். போகாப்பூர் எங்கே, துவாரகை எங்கே? இங்கிருந்தே அங்கு நடக்கும் பூஜையை தாங்கள் அனுபவிக்கும் தங்கள் பக்தியும் ஞானமும் எத்தனை ஆழமானது, விசாலமானது, உண்மையானது என்று கூறி 2 கிராமங்களை பன்ஹாஜிக்கு அரசர் பரிசீலிக்கிறார். பன்ஹாஜியும் அதிலிருந்து வந்த வருமானத்தில் சிறந்த முறையில் அதித்தி உபச்சாரமும் பாகவத தொண்டும் ஆற்றினார். இரு நண்பர்களும் இறுதி வரை மாறாத பக்தியோடு தொண்டாற்றி ஹரிபாதம் அடைந்தனர். ஆத்மார்த்தமான அன்பும் பக்தியும் இருந்தால் நாம் எங்கும் எப்படியும் பகவானிடம் லயிக்கவும் அருளை பெறவும் முடியும் என்ற கதை நமக்கு உணர்த்துகிறதல்லவா சகோதரிகளே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண.